அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஷார்ட் வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு இது சம்பந்தமான ஒரு ஷார்ட் வீடியோன்னு சொன்னால், இந்த யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் இந்தியாவோட நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு அப்டேட் உண்டு. உண்மையிலே என்னன்னு சொன்னால், இந்த கப்பல் சேவை வந்து இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்திற்கு முதல் தொடங்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் நான் நினைக்கிறேன் 1-2 நாட்கள் தான் அந்த கப்பல் சேவை நடந்திருக்க வேணும். அதுக்கு பிற்பாடு பல வகையான காரணங்கள் சொல்லப்பட்டு இன்று வரை அந்த கப்பல் சேவை நடத்தப்படவில்லை. நான் நினைக்கிறேன் அந்த கப்பல் சேவை கடந்த 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் அளவில் தொடங்கப்பட்ட கப்பல் சேவை. அதற்கு பிற்பாடு கடலில் உண்டான சில கொந்தளிப்பு காரணங்கள், அதற்கு பிற்பாடு நவம்பர் டிசம்பர் காலங்களில் உண்டான காலநிலை மாற்றம், இவ்வாறாக பல காரணங்களால் பிற்போடப்பட்டு பின்னர் அது இந்த வருட முற்பகுதியிலும் வந்து வேறு சில காரணங்கள் சொல்லப்பட்டு அது பிற்போடப்பட்டு வருது. இன்று வரையில் அது நடைபெறவில்லை. உண்மையிலே அதற்கு பின்னால் கூட நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வேறு வகையான ஒரு அரசியல் ஒன்று நடப்பதாகத்தான் எனக்கு படுகிறது. நான் நினைக்கிறேன் ஒரு வகையில் விமான பயணங்களை நடத்தும் நிறுவனங்களுக்கு இடையில் இது அவர்களுக்கான ஒரு இழப்பாக அவர்கள் கருதியதனால் அதனை நடத்த முன்விடாமல் இருக்கின்ற ஒரு தன்மையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் என்ன விடயம் என்ற விடயத்தை, உண்மையில் என்ன காரணத்துக்காக இது நடத்தப்படவில்லை என்ற விடயம் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், திரும்ப கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படுவது, பிறகு நிறுத்தப்படுவது, பிறகு ஆரம்பிக்கப்படுவது, இவ்வாறாக கதைகள் மட்டும்தான் உலாவுகிறதே தவிர செயல் வடிவத்தில் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. எனவே வந்து இந்த கப்பல் சேவையுமே நடத்தப்படுவது நிறைய தமிழிடங்களுக்கு 2 நாடுகளுக்கு இடையிலான தமிழ் பகுதிகளில் நிறைய வியாபார ரீதியான ஏனைய பல உறவுகள் வலுப்படுவதற்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். ஆனால் இன்று வரையில் அது ஏன் நடத்தப்படுவதில்லை என்ற விடயம் வந்து உண்மையிலே ஒரு மர்மமாகத்தான் இருக்கின்றது. நான் இன்னொரு விடயம் அறிந்த வகையில், அந்த நாகப்பட்டினத்துக்கு இடையிலான அந்த கப்பலானது வந்து குறைந்தளவிலான பிரயாணிகளுக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. நான் நினைக்கிற நேரத்தால் ஒரு 60-70 பிரயாணிகளுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனை எடுத்துக்கொண்ட நிறுவனம் வந்து அந்த கப்பலை வந்து பார்ட்டிஷன் பண்ணும் பொழுது, அது பிரித்து இருக்கைகளை ஏற்படுத்தும் பொழுது கூடுதலான இருக்கைகளை உருவாக்கிய காரணத்தினால் பயணிகளுக்கான பொதியின் அளவு வந்து குறைக்கப்பட்டுள்ளதாக அறிந்தேன். அதன் உண்மைத்தன்மை எனக்கு உண்மையாக தெரியவில்லை. இவ்வாறாக ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த நாகப்பட்டினம் கப்பல் சேவை பின்னடைந்து கொண்டு செல்வதற்கான விளக்கம் உரிய அதிகாரிகளினால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தினை வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.